வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். யுஜிசி திருத்த சட்டம் திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசின் இடத்தில். பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது மாநில அரசு. உதவித்தொகை, ஊக்கத்தொகை, கல்வி கட்டண சலுகை செலவுகளை நாங்கள் செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த ஆளுநர். வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சிதான் யுஜிசி திருத்த சட்டம். தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேச பேச்சு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பழனிசாமி நடத்தும் கபட நாடகம் இனி ஒரு நாளும் மக்களிடத்தில் எடுபட போவதில்லை. அமைச்சர் சிவசங்கர் பதில். தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேச்சு. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வடலூர் போலீசார் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. விரைவில் விசாரணை நடத்த திட்டம். ஆளுநர் மாளிகையில் பொங்கல் கொண்டாட்டம். குடும்பத்துடன் கொண்டாடினார் ஆர்.என். ரவி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 10 பேர். இலங்கை வசம் ஏற்கனவே உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் 80 வயதில் திருச்சூரில் மரணம். தெய்வம் தந்த பூவை உட்பட 16,000த்திற்கும் மேற்பட்ட காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஜெயச்சந்திரன். பொங்கல் பரிசு தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆட்சியில் இருந்து விலகுங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். திருவண்ணாமலை என் சொந்த ஊர். நானே மத்திய அமைச்சரிடம் நேரில் போய் பணம் கேட்கிறேன். பணம் வந்தால் இந்த வருடமே சாலை போட்டு விடலாம். அமைச்சர் வேலு சட்டசபையில் பதில். இந்த போடூர் புறவழிச்சாலையை பொறுத்தளவுக்கு இப்பொழுது திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது முடிந்த உடனே தான் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சாலை போடப்படும். அதுக்கு வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் வேலூர் சாலையையும் செங்கல் சாலைகளை என்ற புறவழிச்சாலை பற்றி அவர் கேள்வி கேட்டார்கள். வேலூர் சாலையும் தேசிய நெடுஞ்சாலை, சேலம் பெங்களூர் சாலையும் இது செங்கமும் திருவண்ணாமலை சாலையும் தேசிய நெடுஞ்சாலை. ஆக 2 நெடுஞ்சாலைகளை இணைப்பது மாநில அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஏன்னா அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நானே நேரடியாக சென்று, ஏன்னா திருவண்ணாமலை என் சொந்த ஊர் என்கிற காரணத்தை எனக்கு அதில் கொஞ்சம் அக்கறை இருக்குது. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். எனவே மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் நிதின் கட்கரிடத்தில் சென்று அதற்கு வலியுறுத்தப்பட்டு இந்த வாரம் தான் அதற்கு பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த பணம் வந்த உடனே நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்த நிதியாண்டிலே அதை பாதையை போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. பெரியாரை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்கள் தமிழக அரசியலில் எடுபட மாட்டார்கள். அமைச்சர் சேகர் பாபு கருத்து. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 6 பேர் பலி. ஏராளமானோர் படுகாயம். உயர் அதிகாரிகள் இடமாற்றம். நீதி விசாரணைக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. எது இல்லை என்றாலும் இணையம் எல்லா இடத்திலும் தேவை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இமேஜின் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மூன்றரை ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் புதிதாக பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பெரியாருக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டாம். பைத்தியக்காரன் கொடுத்தால் சான்றிதழ் செல்லாது.
சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சீமானுக்கு பதிலடி. கும்பகோணம் ஐயாவாடி பிரத்யங்கிரா தேவி திருக்கோவிலில் கர்நாடக துணை முதலமைச்சர் ஆர்.கே. சிவக்குமார் சாமி தரிசனம். ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய சிவக்குமாருக்கு காங்கிரசார் உற்சாக வரவேற்பு. சென்னை ஐஐடி சார்பில் விழா. பாரதியார் வந்தே மாதரம் பாடலை பாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் இசை அமைப்பாளர் இளையராஜா. இசை ரசிகர்கள் கைதட்டி நிகழ்ச்சி. மிகவும் பின்தங்கியது இந்தியா. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 85வது இடத்திற்கு சரிவு. தவேக தலைவர் விஜய் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. மாநிலம் முழுவதும் விரைவில் நிர்வாகிகளை நியமிக்க முடிவு. பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் குறித்து தேர்தல் வரும்போது பார்க்கலாம். சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சால் அதிர்ச்சி. மாணவி வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. இந்தியா சொல்வதை கேட்க உலகமே தயாராக இருக்கிறது. யுத்தம் எதிர்காலம் அல்ல, புத்தம் தான் எதிர்காலம் என்பதை சர்வதேச சமூகத்திடம் நம்மால் வலியுறுத்த முடிகிறது. புவனேஸ்வரில் நடைபெற்ற பிரவாசி பாரதிய திவஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜனவரி 14 முதல் 18 வரை திருவாபரணம் அணிந்த ஐயப்பனை பக்தர்கள் தரிசிக்கலாம். சபரிமலை தேவசம் போர்டு தகவல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பகாசுர வளர்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் காலாவதியாகும் 2 லட்சம் வங்கி பணியிடங்கள். ப்ளூம்பெர்க் ஆய்வு அறிக்கையில் தகவல். மகா கும்பமேளா 2025. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை உலகின் மிகப்பெரிய மத கூடுகை. பாதுகாப்பு பணியில் நவீன ட்ரோன்களை ஈடுபடுத்த திட்டம். பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பல்லடம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் தொண்டரிடம் ரூபாய் 30,000 பிக் பாக்கெட். அவினாசி பாளையம் காவல் நிலையத்தில் புகார். பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகித்த கையோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தை பிறக்கு முன்பாக சகோதரிகளின் கணக்கில் வரவு வைத்திட உத்தரவிட்டுள்ளேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் சக்திக்கு முன்னால் யாரும் வென்றுவிட முடியாது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ஒருபோதும் வரவே வராது. அரிட்டாப்பட்டியில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் கொடூரம். கால் சென்டரில் உடன் பணியாற்றிய சுபேதா சங்கர் கோதரே என்ற பெண் நிறுவன வளாகத்தில் பல பேர் முன்னிலையில் சக ஊழியரால் வெட்டி கொலை. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரி மேல்முறையீட்டு மனு தாக்கல். ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் மாற்றமில்லை என மனுவை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பாம்பு கடிக்குள்ளான சிறுவன் மோகன லிங்கேசை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஒரு நயவஞ்சகர். முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கடும் தாக்கு.
விராட் கோலி தற்போது ஓய்வு பெற்றால் அது இந்திய அணிக்குத்தான் இழப்பு. ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் நம்பிக்கை. ஜீவா நடித்த அகத்தியா படம் வரும் 31ஆம் தேதி வெளியீடு. படக்குழு தகவல். ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் நடித்துள்ள நேசிப்பாயா படம் வருகிற 14ஆம் தேதி வெளியீடு. கனடா பிரதமர் பதவிக்கு போட்டி. இந்திய வம்சாவளி எம்பி சந்திரா ஆர்யா அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர். பாலஸ்தீனத்தில் பலியானோர் எண்ணிக்கை 46,000-ஐ தாண்டியது. காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீ. 29,000 ஏக்கர் நெருப்பால் பாதிப்பு. 5 பேர் உயிரிழப்பு. 1,30,000 பேர் வெளியேற்றம். பல பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு என நிபுணர்கள் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.